வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அந்த தகவல் என்னோட புத்தகத்தில் நான் சமீபத்தில் எழுதின இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கணவன் மனைவி தாம்பத்தியம் இன்பமயமாக அப்படின்னு நான் எழுதின நூல். இதோட மைய கருத்து என்னன்னா, பாலியல் உணர்வு. இந்த பாலியல் உணர்வுங்கிறது அல்லது பாலியல் தேவைங்கிறது எப்படி ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையிலையும், ஒரு குடும்பத்திலையும், ஒரு சமூகத்திலையும், அதாவது உலகத்தில் 3 விதங்களில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது, பிரச்சனைகளை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு பாலியல் உணர்வு அல்லது பாலியல் தேவைன்னு வச்சுக்கலாம். அந்த பாலியல் உணர்வு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம். நம்ம பசிக்கும் போது எப்படி உணவு எடுத்துக்கிறோமோ, அந்த உணவு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை, அடிப்படை உயிரியல் தேவை. அது மாதிரி இந்த பாலியல் உணர்வுங்கிறதும் ஒரு அடிப்படை தேவை. அந்த ஒரு தனி மனிதருக்கு, ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் அவங்களுக்கு தேவைப்படுங்கிற சமயத்தில் அந்த பாலியல் உணர்வு கிடைக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கடுமையான மன அழுத்தம் உண்டாகும். டென்ஷன் சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிற அந்த மன அழுத்தம் உண்டாகும். மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு அந்த பாலியல் தேவை நிறைவேறலை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா, பாலியல் தேவைகள் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா விரக்தி ஏற்படும். அந்த விரக்தியை தான் சைக்காலஜிஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மன அழுத்தம், ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்கக்கூடியது அந்த பாலியல் உணர்வு. பாலியல் உணர்வு இல்லை, பாலியல் உணர்வு நிறைவேறாத அந்த சூழ்நிலை. இது தனி மனிதனுக்கு ஏற்படுற பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில சரிவர அந்த பாலியல் தேவைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைவேற்றப்படலை அப்படின்னா சண்டை சச்சரவாக இருக்கும். குடும்பமே வாக்குவாதம், சண்டை சச்சரவு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, குடும்பம் நரகமாக இருக்கும். குழந்தைங்க மேலே அந்த வாக்குவாதம், அந்த எரிச்சல், கோபம்லாம் குழந்தைங்க மேலே பாயும். குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். இப்படி குடும்பத்தில் இந்த பாலியல் உணர்வு நிறைவேறாதது குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். சமுதாயம், நம்ம உலகத்தில் எப்படி விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னா, ஒரு கணவர் ரொம்ப சிம்பிள் தான். அது கணவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கேயும் வேலை பார்க்குறாரு, மனைவி வேலை பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். இப்போ அவங்களோட பணிபுரிகிற இடத்துல, பொது இடங்களில் அவங்களோட குணாதிசயங்களை அந்த இரிட்டேட்டிங் பிஹேவியர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். பசியிலனா எப்படி ஒரு ரியாக்ஷன் கிடைக்குதோ அதே மாதிரி அந்த பாலியல் உணர்வு நிறைவேற்றப்படலை, அவங்க நினைச்ச நேரத்தில் அவங்களுக்கு நிறைவேற்றப்படலை அப்படின்னா இரிட்டேஷன், எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும். அந்த எரிச்சல் ஏதோ ஒரு விதத்தில் பப்ளிக் பிளேசஸில், அவங்களோட பழகிற அந்த பணியிடங்களில், அந்த ஒர்க் பிளேசஸில், அவங்களோட செய்கிற வேலைகளில், கொலீக்ஸ்கிட்ட இதுகிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சமூகங்கிறதுங்கிறது என்ன? பல குடும்பங்கள் சேர்ந்ததான் சமூகம். குடும்பங்கிறது சமூகத்தோட ஒரு அடிப்படை அழகுன்னு நம்ம ஒரு பள்ளிக்கூடங்களில், ஸ்கூலில் கூட நம்ம படிக்கிறோம். அப்போ தனி மனிதனோட உடல் நலம், அந்த மனநலம், அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அமைதி, சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க, ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அமைதி இல்லாத ஒரு சமுதாயத்தில் யாரும் கலவரம் பண்ண போகிறதில்ல, பெரிய குண்டுகள் வெடித்த மாதிரிலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் ஒரு ஆஃபீஸஸ்லேயோ, ஒரு ஃபேக்ட்ரிலேயோ, ஒரு ஏதோ ஒரு பப்ளிக் பிளேசஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இல்லாத தன்மை, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் நிலவிக்கிட்டே இருக்கும். இப்படி அந்த பாலியல் உணர்வுங்கிற அந்த வலுவான தேவை என்ன ஆகும் அப்படின்னா, 3 திசைகளில், தனி மனிதர்கள், ஒரு குடும்பம், உலகம், இப்படி 3 திசைகளில் கடுமையான ஒரு எதிர்மறையான விளைவுகளை, அதாவது பாலியல் உணர்வு இல்லை, பாலியல் உணர்வு சரிவர நிறைவேறாத அந்த கான்சிக்வன்ஸ் இந்த 3 திசைகளில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு இப்போ என்ன அவசியம் தேவை அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாலியல் உணர்வுகளை பற்றி அல்லது பாலுறவை பற்றி ஒரு சரியான கண்ணோட்டம் தேவை. சரியான கண்ணோட்டமாக இருக்கணும், ஆரோக்கியமான கண்ணோட்டமாக இருக்கணும். ஹெல்த்தி பர்செப்ஷன் அப்படின்னு அதை நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஒரு கண்ணோட்டங்கிறது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, பாலியல் உணர்வுனாலே அசிங்கம்னு நினைக்கிறாங்க, அதை ஒரு கேவலமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அது எப்படி ஒரு மித்த எமோஷன்ஸ் மாதிரி அது ஒரு நல்ல எமோஷன்ஸ் தான். அப்போ அந்த செக்ஸை பற்றி ஒரு ஹெல்த்தி பெர்செப்ஷன் எல்லாருக்கும் தேவை. இந்த புக்கு அந்த விதத்தில், இந்த புக்கு உங்களுக்கு
ஒரு அருமையான புத்தகம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி படிங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.